ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன். அது மட்டும் இல்லைங்க, கல்யாண சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் அதுன்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரே மாதிரி பூ இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா, அது மல்லிகைப்பூவும் ரோஸும் இருந்தாவே போது எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக வீட்டிலே வச்சுக்கலாங்க. நமக்கு ஊசியில் நூல் கொடுத்து எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மூணு மொக்கை எடுத்தாலும் சில 2 1 அங்கே இஷ்டம்தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 3 மொக்கை எடுத்துகிட்டு அதை 3 மல்லிகைப்பூ எடுத்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஜா பூ இதழை அழகாக மடித்து 2 இதழ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மல்லிகைப்பூ இப்படி வச்சுட்டு வரும்போது அப்படியே பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வேணால் 2 ரோஜா இதழ் இல்லை 3 ரோஜா இதழ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மல்லிகைப்பூ ஒரு ரோஜா இதழ் ஒரு மல்லிகைப்பூ ஒரு ரோஜா இதழ் அப்படி வச்சு பண்ணாலும் பார்க்க நல்லாயிருக்கும். ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் வரும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க, தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. நான் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் ஒருத்தன் பண்ண அலப்புறதான் இது. ஆமாம், இந்த பூ எடுக்கலையா, இந்த பூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவர் எடுத்து காமிச்சிட்டு நான் பண்ணுற மாதிரி வீடியோக்கும் காமிச்சிட்டு தான் வந்து ஜெகத்குட்டிக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் நான் பண்ணுவேன்லாம் கிடையாது. நீங்கள் டெய்லி கூட வீட்டில் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். இது இந்த ரோஸ் தான் கிடையாதுங்க, ரெட் கலர் மட்டும் இல்லை. உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் இருக்கா, பன்னீர் வச்சு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து எல்லோ கலரோ ஆரஞ்சு கலரோ ஒயிட் கலரோ, ஒயிட்னா ஒயிட் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஒரு பிங்க் கலர் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக கோர்த்துட்டே வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் டில்ட்டாகி வரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து எப்படி பண்ணீங்க, எனக்கு பண்ணி தரீங்கன்னு கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.